ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் சோல் ஆஃப் கிரிக்கெட். இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலான்னா, இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் T20 முடிஞ்சு நேற்றுக்கு கட்டாக்கில். அதில் என்ன நடந்துச்சு, வாட் இஸ் த கன்சர்ன்ஸ் கோயிங் ஹெட் ஆர் வாட் இஸ் த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வி ஆர் ஃபேஸிங் கோயிங் ஹெட் இந்த T20 வேர்ல்டு கப்ன்றதை பார்க்கலாம். இந்தியா டாஸ் தோற்று தே ஆர் புட் இன் டு பேட் பை சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியா ஆஸ் யூஷுவல் டீம் அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் ஓப்பனிங்கில் இறங்கிட்டாங்க. சுப்மன் கில் ஆஃப்டர் செஞ்சுரி இந்த டெஸ்ட்டில் வந்திருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஒரு பவுண்ட்ரி, அப்புறம் அவுட் ஆகிட்டார். அண்ட் தென் சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் தான் கொஞ்சம் கன்சர்னிங்காக இருக்குது. லாஸ்ட் ஒரு 20 இன்னிங்ஸாகவே ஒரு 50+ ஸ்கோர் கூட இல்லை. ரொம்ப ஆவரேஜும் ஸ்ட்ரைக் ரேட்டுமே கம்மியாக இருக்குது சூரியகுமார் யாதவுக்கு. ஸோ ஆஸ் அ கேப்டனாக ஹி ஹேஸ் டு ஸ்டெப் அப் இஸ் கேம். டோர்னமெண்ட் T20 வேர்ல்டு கப் நெருங்க அவரோட ஃபார்ம் பெட்டர் ஆகும்னு வில் பி ஹோப்ஃபுல். அதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. திலக் வர்மா, அக்சர் பட்டேல் டீசென்ட் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு டீசெண்டாக ஒரு 75 for 4 கொண்டு வந்தாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்தாருங்க த ஹார்திக் பாண்டியா, ஆர் ஆஃப் பாண்டியான்னு சொல்கிற மாதிரி ஒரு பிரில்லியன்ட் நாக் அண்டர் ப்ரெஷர். ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ விக்கெட், நாட் த ஃப்ளாட் ஒன்ஸ் நம்ம இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, டேக்கியாக இருந்துச்சு விக்கெட்டு. அந்த டேக்கியான விக்கெட்டில் ஒரு 59 of 28 balls 4 6s 6 4s அடிச்சு இந்தியா ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டல் ஆஃப் 175, ஆக்சுவலி அ குட் டோட்டல் ஆன் திஸ் விக்கெட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தார். பிக் ஆஃப் த பவுலர்ஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கானா லுங்கி இங்கேடி 3 wickets. அவர் தான் பிக் ஆஃப் த பவுலர்ஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியா 175 அடித்தப்போ ஓகே, சவுத் ஆஃப்ரிக்கா க்ளோஸாக வருவாங்க. பட் இந்தியாவோட பவுலிங் அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பும்ரா, ஹர்ஷ்தீப், வருண் சக்கரவர்த்தின்ட்டு. ஸோ நம்ம அவங்கள காலி பண்ணிவிடுவோம் தான் எனக்கும் தோணுச்சு. பட் க்ளோஸாக வருவாங்கன்னு நினச்சேன். பட் நான் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டம்பிள் ஆஃப் பேட்டர்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கான்ற மாதிரி இருந்துச்சு. வரவங்களுக்கெல்லாம் விக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே விக்கெட்ஸை பிரித்து எடுத்து பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஹர்ஷ்தீப், பும்ரா, வருண், அக்சர்னு எல்லாருமே 2 விக்கெட். போகிற போக்கில் நீ எதுக்கு ஃப்ரீயாக போகிற அப்படின்ட்டு துபைக்கு ஒரு விக்கெட், ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரு விக்கெட்னு 74 runsக்கே ஆல் அவுட் பண்ணி 101 லீட் டிஃபரன்ஸில் வி ஒன் த ஃபர்ஸ்ட் T20 இன் கட்டாக். இதை பொறுத்தவரை இந்தியாவுக்கு இந்த குட் ஃபார்மை கண்டினியூ பண்ணிருக்காங்க. வின்னிங் ஸ்ட்ரீக்கையும் சரி, கான்ஃபிடென்ஸ் பில்டிங்கையும் சரி. அண்ட் இதுதான் ஓரளவுக்கு கோர் 11 இருக்கும். இப்போ அதை மூட் ஆன் ஃப்ரம் சஞ்சு சாம்சங்கிறது தெரியுது. இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் 21 டக்கானாலும் என்னை பேக் பண்ணுவேன் அப்படின்னு கம்பீர் பாய் சொல்லியிருக்காருன்னு சாம்சங் பேட்டிலாம் கொடுத்தாரு. பார்த்தா ஒரு 2-3 மேட்ச் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல. சுப்மன் கில்லை வேறு உண்டை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவர் தூக்கி வெளியே உட்கார வச்சிட்டாங்க பெஞ்சில். ஜிதேஷ் சர்மா தான் விக்கெட் கீப்பராக இருக்கார் இப்போதைக்கு, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பராக. அண்ட் ரைட்ஃபுல்லி ஸோ. இப்போ நீங்கள் சுப்மன் கில் ஓப்பனிங் ஆடுறீங்கன்னா சாம்சனை நீங்கள் 3 or 4 கீழே இறக்குனீங்கன்னா அது டீமுக்கு தான் லாஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஜிதேஷ் சர்மா ஒரு ஃபினிஷர், ஆர்சிபிக்கும் இந்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கிடைக்கிற சான்ஸில் இந்தியாவுக்கும் பர்ஃபார்ம் பண்ணுறாருன்றப்போ அவர் தான் விக்கெட் கீப்பராக ஃபினிஷர் ரோலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அவரும் 7 இல்லை 8 அந்த டைமில் தான் பேட்டிங் வராரு. ஸோ அந்த டைமில் குயிக் ஃபேராக ஒரு 10 பாலில் ஒரு 20-25 ரன் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இதுதான் மோரோவர் த காம்பினேஷன் பிளேயிங் 11 இருக்கும். வித் 1 or 2 சேஞ்சஸ் மேபி. குல்தீப் சில மேட்ச் ஆட வச்சுட்டு ஹர்ஷ்தீப் உட்கார வைக்கலாம், ரொம்ப ஸ்பின்னிங் ட்ராக்காக இருந்தால். சிவம் துபே உட்கார வச்சுட்டு வேறு யாராவது பேட்டர் ஆட வைக்கலாம். இல்லை வாஷிங்டன் சுந்தர் ஆட வைக்கலாம். இல்லை சாம்சனே கூட ஆட வைக்கலாம். இல்லை ஹர்ஷித் ராணாவை ஆட வைக்கலாம். அந்த 8th பேட்டராக ஹர்ஷித் ராணாவை ஆட வச்சு சிவம் துபே உட்கார வச்சுக்கலாம். இதுதான் இருக்கும் மோஸ்ட்லி நம்மளோட T20 பிளேயிங் 11. ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் இஸ் குவைட் செட்டுன்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு 4 T20 இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காவோட. தென் ஒரு 5 T20 இருக்குது நியூசிலாண்டோட Jan-Feb. அதுக்கப்புறம் வில் கோ இன் டு த T20 வேர்ல்டு கப் இன் February ஸ்டார்டிங்கில். ஸோ டீம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. குறிப்பாக பவுலிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. பும்ரா, ஹர்ஷ்தீப்னு சீம் அட்டாக்கும் அலாங் வித் ஹார்திக் பாண்டியா ஃபயராக இருக்குது. இந்த பக்கம் வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் உள்ளே வந்தார்னா அவரும் பயங்கரமாக ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டும் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. T20 இந்தியாவுக்கு இருந்ததுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் பவுலிங் அட்டாக்னால் அது இதை தான் இந்த பவுலிங் அட்டாக் தான் சொல்லணும். ஸோ ஒரு சில கன்சர்ன்ஸ் என்னென்னா, சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் அண்ட் சுப்மன் கில் அந்த ஓப்பனராக இன்னும் அவரை ப்ரூவ் பண்ணல. இந்த லாஸ்ட் ஒரு 10-20 T20s ஒரு பெரிய நாக் அடித்து வின்னிங் நாக் ஒரு 70-80 அடித்து ஜெயிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு நாக் அடிக்கலை. ஸோ அவருமே ப்ரூவ் பண்ண அவரோட பிளேஸுக்கு. ஆல் அவுட் ஆஃப் கிரிட்டிசிசம் ஆன் ஹிம். ஆஸ்திரேலியா டூரில் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. லைக் ஒரு 30-40 அடிச்சிருக்காரு எல்லா 2-3 மேட்ச்சில். ஸோ ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது. பட் ஹி ஹேஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப், ஹி ஹேஸ் டு ப்ரூவ் ஹிஸ் பிளேஸ் இந்த டீம் ஆஸ் அ ஓப்பனர். சாம்சன் T20 100ஸ்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஹி ஹேஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். மற்றபடி எல்லாம் ஓகே தான். திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா
ஜிதேஷ், அக்ஷர் இந்த பேட்டிங்லாம் மிடில் ஆர்டர் நல்லா செட் ஆயிடுச்சு. ஓப்பனிங் அண்ட் டாப் ஆர்டர் தான் இன்னும் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். வில் சி இந்த 9 T20s இருக்குது கோயிங் ஃபார்வர்ட். வில் சி வாட் ஹேப்பன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் ஐ hope to see you in my next one. Bye.